17 19 வந்து இல்லைங்க. நீங்க பிஸியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சிங்க, மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க? எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பார்ப்பாங்க. சின்ன படத்துல போய் பார்க்க முடியாதுல்ல. அவங்கள விட்டுருங்க, அவங்களே இல்ல, வேற யாரோ புது வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது, ராம் சேவா படம் வருது, திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க சார். எம்ஜிஆர் படமும் வருது, சிவாஜி படமும் வரும்போது அங்க ஜெமினி படமும் வரும்ல, விட்டு பாருங்க சொல்ல வரும். நீங்க எல்லாம் போய் கேட்கலாம். அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனாலதான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுது இல்ல. பின்னெல்லாம் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிச்சு. அவன் வந்து ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் டைரக்டர் யார் இந்த படம் பண்ணிக்க இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்க படத்தை? சார் பெரிய நிறுவனங்கிறது இல்லைங்க. பெரிய நிறுவனம் ஏன் அவங்க கிட்ட போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க. அதனால தான் பெரிய நிறுவனம் அந்த மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க. திறமையான ஆளுகளை டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்றதுனாலயா, அந்த படத்துடைய கதாநாயகனாலயா? அதெல்லாம் கிடையாது. கதாநாயகனால தான் அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்லை நீங்க தயாரிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லா தேட்டர்லயும் இந்த படம் எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. ஆல்ரெடி ப்ரூவ் ஆனது எதிர்பார்ப்பு இருந்தது. முக்கியமான விஷயமே தவிர தயாரிப்பு நிறுவனம் காரணம். பெரிய நடிகர்களே நடிச்சா போதுமா? புதுமுகங்களா வரக்கூடாதா? பிரதீப் ரங்கநாதன் யாருங்க புதுசுமுகம் இல்லாம? முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணாரு? ஒரே படம் தானுங்க. நான் வந்து ஒரு 10-12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் இதுல பார்த்ததுல எல்லாமே வந்து நல்ல படம் நல்ல கதையா இருந்துச்சுன்னா ஓடிக்குது. ஓகே, அதுக்கு வந்து நீங்க வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க தியேட்டர்ல ஓடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. இப்போ எங்க படம் ஒரு சின்ன படம் தான். நாங்க வந்து போய் இப்போ ஒரு தியேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட. எல்லாருமே நாங்க பார்த்து சொல்றோம்னு சொல்றாங்க. ஆனா வந்து எல்லாராலையும் ஒரு நாளைக்கு 5 ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது, 3 ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது. இந்த வீக்கெண்ட் வந்து 10 படம் வருது. எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஒரு பெரிய படமும் வரல. நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது. அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க வச்சுருக்காங்க, நம்மளுக்கும் கொடுக்குறாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது. இப்போ சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு, நல்லா ஓடிச்சு. ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு, வாழை நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு. அதே மாதிரி அது கூட வந்த 10 படம் இங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா மக்களே வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பார்க்குறாங்க. அப்படியே ஹிட் ஆகுது படம். எங்கள் படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சிருக்கோம், நல்ல கதை இருக்குது.